மைக்கியம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்ம தேர்தல் களத்தை பத்தி தான் சார்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திமுக, அதிமுக, தாவேக அண்ட் என்டிகே இந்த கட்சிக்குள்ள நடக்கிற சில வேட்பு மனு தாக்கல்கள், அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் அறிக்கை இதை பத்தி தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஏடிஎம்கே பொறுத்தவரை இன்னைக்கு 2ஆம் கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கேட்க மாட்டீங்களா? நானே கேட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனு அழுத்துங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு இது பண்ணோம். இன்றைக்கி தொகுதிகள் சம்மந்தமாக ஏகப்பட்ட இது எடுத்திருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பேசுகிறதுனால ஸ்கிப் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம் கிடைக்காது. ஒவ்வொரு கட்சிக்குள்ள தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுலாம் கொஞ்சம் எடுத்திருக்கு. ஏன்னா ஜெல்லாவில் ஜொல்லாவில்னு சொன்னவங்க கிட்ட இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் பேச போகிறோம். வார் சம்மந்தமாகவும் லைட்டாக தொட போகிறோம். வார் சம்மந்தமாக முழுமையாக பேசவும் முடியல. ஏன்னா அந்த தேர்தலுக்கே ரொம்ப நேரம் போயிடுது. அது தனி வீடியோவாக வெளியிடலாம் வார் பற்றின்னு நினைக்கிறேன். அது சரியான்னு சொல்லுங்கள். அப்படின்னா தனி வீடியோவாக ஒரு பகலில் கூட தனியாக அது அதிகமாக கலெக்ட் பண்ணி போடலான்னு, அதுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்கன்னா நான் ரெடி. சார், நேற்று அதிமுக பொறுத்தவரை 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் போட்டாங்க. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. புதுமுகங்களுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் பல பேருக்கு சீட் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு விரிவான அலசல் பண்ணிடலாமா? அதாவது அதிமுகவில் நேற்று இங்கே டிஎம்கே சைடில் இன்னும் கொஞ்சம் சமூகத்தில் அப்படியே ஏதாவது ஒன்றா பொங்கிடுறவங்களாம் பட்டியல் நிறுத்திருக்கு. என்ன பண்ணாங்க, டாக்டர் கனிமொழி, அந்த கனிமொழி சோமு அவருடைய மகள், முன்னாள் ராஜ்யசபா எம்பி, பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. என்ன விஷயம்னா 17 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் 11 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் என்ன, மீதி தனி தொகுதிகள் பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு போயிருக்கு. அதில் அவங்க போட்டியிட தான் போகிறாங்க தனி தொகுதியிலையும். இது இல்லாமல் உங்கள் 43 புதுமுகங்கள் அப்படின்னா 1/3 கிட்டத்தட்ட முன்னாங்க 12 3 9னா 129 வச்சுக்கோங்க. 1/3க்கு கொஞ்சம் கம்மி புதுமுகங்கள். பெரும்பாலும் வெற்றிக்கு வேட்பாளர்களை பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை பார்த்து நிப்பாட்டியிருக்காங்க. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி சில பேர் பர்ஃபார்மன்ஸே போன தடவை சரியில்லை. இப்போ சேவூர் ராமச்சந்திரன்லாம் பெரும்பாலும் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸு, அந்த விஜயலட்சுமி, டாக்டர் சரோஜா, வெல்லமண்டி நடராஜனுக்கு ஆமாம் அவருடைய என்னன்னு தெரில, அவர் கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு தெரில, அவர் வெளியிலேருந்து உள்ளே வந்தார்ல இப்போ லேட்டஸ்ட்டாக. மாஃபாவுக்கு விருதுநகர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, இல்லை ஆவடின்னாங்க. ஆனால் அவருக்கும் கொடுக்கல. அதே மாதிரி இவருக்கும் நம்ம பட்டிமன்ற பேச்சாளர், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அருப்புக்கோட்டை நிற்பார், அவருக்கும் அந்த தடவை தொகுதி தான் மாறுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது இல்லாமல் காளியம்மாள் அவங்க நாகப்பட்டினமா பெரும்பாலும் இங்கே வந்தோன்னா தொகுதி கிடைக்கும் அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கும் கொடுக்கல. ஆனால் அவங்க மேலே ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்குல்லங்க சார்? எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை, இவர் எப்படி முடிவு பண்ணுறாருன்ற அதிமுக இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க தான் இப்போ அவங்க காளியம்மாளுக்கு இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு, மற்றவங்க நகருப்பா. தாவேகாலம் அந்த மாதிரி, தாவேகாலம் இதை விட இன்னும் மோசம். நாளை காலையில் விஜய் அறிகிற வரைக்கும் அவங்க புதினு எவ்வளோ கட்சிக்காரர் வந்து சேட்டாருன்னா எப்போ தம்பி நவரு இந்த அவருக்கு தான் அந்த தொகுதின்ற மாதிரி. அப்போ இங்கே நீ காளியம்மாளாவே இருங்க, உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும், நீங்கள் இது பண்ணுங்கள். டிமாண்ட் வச்சுட்டு என்கிட்ட வராதிங்கன்னு, அவங்க டிமாண்ட் வச்சு தான் இது பண்ணாங்க. டிமாண்ட் வச்சுட்டு வராதிங்கன்னு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க, வேறு சில விஷயங்களுக்கு உங்களை இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. அதனால் அந்த மாதிரி இன்னும் சில பேர் வந்தவங்களுக்கு கூட பெரிய அளவில் இது கிடையாது. அதனால் ஒரு டைட்டான, அதே சமயத்தில் அதிமுக ஜெயிக்கிற தொகுதிகள்லேயே இப்போ திருப்பத்தூர், அவினாசி, காட்டுமன்னார் கோயில், இது மாதிரி பல தொகுதிகள் அவங்களுக்கு கேட்குறாங்க, வெயிட்டாக இருக்குன்னு அதை விட்டு கொடுத்த இதுவும் இருக்குது. சில தொகுதிகள் இன்றைக்கி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ கந்தரக்கோட்டை இந்த மாதிரிலாம். இதில் நான் நேற்று சொன்ன மாதிரி அண்ணாமலை அவருக்கு தொகுதி இல்லை. டெல்லி தான் முடிவு பண்ணுறாங்க சொன்னாங்களா? அப்புறம் இன்னைக்கு காலையில் உருட்டுறாங்க, அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கிறார். லவ்வா பண்ணுறாரு. ஹலோ அமித்ஷாஜின்னு எழுதுறதுக்கு நேராக போய் தான் கேட்கணும். நீங்கள் நேராக போய் கேட்காத அளவுக்கு உங்களை பல தடவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க. இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் பல தடவை. இறுதி எச்சரிக்கை சமீபத்தில் பிரதமர் வந்தப்போ கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது
ஏன் நயினா நாகேந்திரன் டெல்லி தான் முடிவெடுக்கும்னு சொன்னார்னா அவர் கையில் இல்லை. அப்போ இவர் போனார்ல எடப்பாடி, அப்போ அவர் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பார். அவங்க சைடு சொல்கிற மாதிரி இவர் ஏங்க எனக்கு இஷ்டம் இல்லைங்க, அந்த மாதிரி சென்னையில் வினோஜ் காலி எனக்கு இஷ்டம் இல்லைங்க, நான் தரமாட்டேங்க, முடிவு பண்ணி ரைட் நாங்களும் பார்த்துக்குறோம். ஏன்னா நாங்கள் பல தடவை உங்களுக்கு சொன்னோம், கூட்டணி வந்த பிறகும் கூட்டணிக்கு எதிராலாம் சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அப்பப்போ வந்து நல்லாவும் பேசுவார், திடீர்னு தூக்கி பிடிப்பார். இந்த படம் ஒன்று வந்துச்சு, பாக்யராஜ் படம் ஒன்று, மனநல காப்பத்தில் இருப்பாப்புல, ஆர்ஆர் வாரிடர். அதில் இவர் எல்லாத்தையும் வாங்கி கட்டின்னு வந்து நிற்பார். அப்போ தான் ஒருத்தன் வருவான், நான் வந்து நல்லா ஆகிட்டேன்னா அப்படின்வான். பாக்யராஜ் அவன் மனசு சந்தோஷப்படும், நல்லா ஆகிட்டேன், ஒரு உதவ விட்டுட்டு வண்டி ஓட்டு போகும். அந்த மாதிரி இவர் வந்து திடீர்னு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றிக்கு தான் பாடுபடுவோம், அது நான் நல்லா ஆகிட்டேன்னா அப்படி இப்படிலாம் சொல்லுவாப்புல. நல்லா இருக்கீங்க இப்போ பரவாயில்ல, ரொம்ப ஜெல் ஆகிட்டாருன்னா டொம்முன்னு ஒரு உதவ விட்டு போவார். வேறு ஏதாவது ஒன்று இந்த கூட்டணி இவர் போடுறது அங்கே அவங்க எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சரி இனிமேல் இவர் இங்கே இவங்களோட ஒத்தே வரமாட்டார் அப்படின்னால எல்முருகனை ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்க்கும் இவரை சென்ட்ரல் ஒரு ஐடியா கூட இருக்கும், நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் அவருக்கு இந்த தடவை இல்லை. அதே மாதிரி எல்முருகன் ஜெயிச்சிட்டாருன்னா இவரை ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி இவரை மினிஸ்டர் ஆக்கிற வேலை கூட பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க அண்ணாமலை ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அமித்ஷா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி ஒன்று அதை வேற அமித்ஷா அடிக்கடி சொல்லணும், சார் இந்த தடவை நீங்கள் சொல்லவே இல்லை சார், பிரதமர் கூட முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பார்த்துன்னே இருப்பான். அப்படியே சார் சார் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை சார், என்ன சொல்ல எடப்பாடி பழனிசாமி முதல் வேட்பாளர் சொல்லல, போடு போடு போடு, அதை ஹெட்லைன் ஆக்கு ஏதான். அப்போ அங்கேருந்து வரும்போது இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஜி வரீங்களா, ஆமாம் தயவு செய்து ஜி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி, யோ எனக்கு மறந்துட்டியா, இல்லை ஜிங்க ஒரு வழி பண்ணுறானுங்க ஜிங்க, இதுதான் பிரச்சனை. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லியிருந்தார் சார், விஜய் கூட பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு சொல்லியிருந்தாரு அமித்ஷா அவர்கள். அது ஏன் அமித்ஷா அவர்களே சொல்கிற அளவுக்கு ஏன் அது ஜெயிச்சா சொல்லுவாங்க, எதுவுமே நடக்கலைன்னா அவங்களே நடக்கலன்ட்டாங்கல்ல. இந்த இல்லை அது இங்கே பாஜக தமிழக மேலிடம் சொன்னால் ஓகே, அமித்ஷா அவர்களே அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அவர் தானுங்க பேட்டி கொடுக்குறாரு, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தான் சொல்லுவார், ஏப்பா இது சம்மந்தமாக இவர் தான் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த பிரபலங்கள் லவ் பண்ணுவாங்கல்ல, நாங்கள் லவ் பண்ணவில்லை, நாங்கள் நண்பர்களாகத்தான் பழகுகிறோம். எங்கேயாவது பப்பில் புட்டுக்கும், ஃபுல் போதையிலுமே தான் அவன் சொல்லுவான் பழகின்னு ஒன்று விட்டு போயிடும், அதோட பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் தெரியும் இது எங்கெங்கே தெரிஞ்சுதுங்க, எப்படி இது கல்யாணம் வரைக்கும் எப்படி போச்சுன்னு, போயிட்டு எப்படி விலகுச்சின்னு. அப்புறம் சொல்லுவாங்க, கேட்டால் நாங்கள் நண்பர்களாக தான் பழகியிருந்தோம், நீங்கள் தான் விட்டா கேஸை போட்டுருவாங்க. ஏய் என்ன நினச்சேன்னு, தனியாக வாங்க இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. இல்லை பார்த்துக்கலாம், நாங்கள் நண்பர்களாக தானே பழகணும். ஆமாம் நண்பர்களாக தான் பழகணும். அந்த மாதிரி பல உதாரணம் என்னால் சொல்ல முடியும். கண்ணா நீ அங்கே போ, நீ அங்கே இரு, நான் அங்கே இரு, அதான் சொல்லுவாங்க. நான் என் மனைவியோடு நானும், அவள் கணவனோடு அவளும், நாங்கள் குழந்தைகளோடு சந்தித்தோம் அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் இதுதான் என் ஃப்ரெண்டு, பழைய காலேஜ் ஃப்ரெண்டுன்னு பொண்டாட்டி அறிமுகப்படுத்துவான். ஆனால் உரி 2 பேரும் காதலிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் என்ன சொல்ல முடியும், நாங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ நண்பர்கள் தெரியுமா, அவ்வளோ விஷயம் மனம் விட்டு பேசுவோம், ஆனால் நல்ல நண்பர்கள் பொண்டாட்டி சரி சரி அப்படின்னோம். அந்த கதை தான் இதெல்லாம் சேராத வரைக்கும் ஆமாம் நாங்கள் எங்கே அப்படின்னு. அப்போது பட்டினை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சு பேசுனதெல்லாம் பொய்யா கோபால், அவ்வளவும் நடிப்பா அப்படின்னு சிவாஜி கணேசன் மாதிரியா கேட்க முடியும். அதனால் அதெல்லாம் இதுதான் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்களா நாங்கள் எங்கே பேசணும், அவ்வளவு நடிப்பு அப்படின்னு. இன்னைக்கு யார் நிர்மல்குமார், அதிமுக பாஜகன்னு ஒரு கட்சியே இல்லை, இல்லாத கட்சியை பற்றி நாம ஏன் பேசணும்னு அவர் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறார் போல, தனி உலகம். சரி சார், கூட்டணி கட்சியான அமமுகவும் இன்னைக்கு வந்து வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட சொன்னீங்க அமமுகவும் சரி பாமகவும் சரி ஜெயிக்கிற தொகுதியில் கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பெரிய குளத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, பெரிய குளம்லாம் பிரிஞ்சனாலே உங்களுக்கு காலியாச்சு. அமமுக அங்கே வெயிட்டு, சைதாப்பேட்டை செந்தமிழர் ஏற்கனவே நம்ம ஆளுக்கு நல்ல பேர் இருக்குது. யார் அந்த சார், அவர் கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும், பல விஷயங்களில் அவர் பல்பு வாங்கிக்கிறாரு. அவரே வேலைச்சேரி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால் அங்கே ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அண்ணன் விஜய் பல பேரை பார்த்துக்கிறாரு, அவர் பிரிக்கிற வாக்குகள் வாய்ப்பாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் நகர்ப்புறத்தில். அதே மாதிரி
திருப்பத்தூர், சில இடங்கள் வந்து 2 பேர் 3 பேரும் சேர்ந்தா பெரிய வாக்கு வித்தியாசம் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதில் 4வது ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு. யார்? விஜய். விஜய் விஜய். உங்கள் விஜய். இதை நீங்க ஒரு ஸ்டைல்ல சொல்லுவீங்கன்றதுக்காக சொன்னேன். அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு வாக்கு, அதுலேருந்து விஜய் கொஞ்சம் பீராயிறாருன்னா இங்கே பெருசாக பீராய்வார். நான் இங்கேன்னு ஏடிஎம்கே சொல்லுங்கிறேன். அதனால் இங்கே பெருசாக பீராய்வார். பீராஞ்சா அந்த பீராய்ந்தது மூலயமாக இவர்களுக்கு வெற்றி எளிதாகும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால் பல இடங்களில் உங்கள் விஜய் முடிச்சு விட்ருவார். இதுதான் பிரச்சனை. அப்படி முடிக்கலைன்னா பொன்ராஜ் போன்றவர்கள் முடித்து விடுவார்கள். அதுக்கு தானே இருக்கிறாங்க. டெய்லி ஏதாவது ஒன்று போட கிளப்பி விட்டு கட்சிக்கு இன்னும் கெட்ட பேர். ஏடா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சொன்னார்ல, காலைல எழுந்திரிச்சாலும் எவன் என்ன பிரச்சனை கிளப்பனோ தெரியாது, நிம்மதி இல்லாமல் எந்திக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் எந்திக்கிற வேலையை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க நிற்கிற தொகுதிகள் பெரும்பாலும் அந்த கால்குலேஷன் போட்டால் உங்களுக்கு ஒரு 6-7 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி, சாதாரணமாக ஜெயிக்கிற மாதிரி. ஆமாம் சார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல விஜய் பிரச்சாரம் செய்யறோம் தொடர்ந்து மறுப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திமுக அரசுக்கு வெட்கமா இல்லையா? மறுபே கொடுக்கலன்னா போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே. திமுக அரசு தானே சார் அவர் குற்றம் சொல்லிட்டே இருக்காரு. ஆக்சுவலா தேர்தல் ஆணையம் தான் சார் பர்மிஷன். மறுப்பு கொடுத்தாதான் போக முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க மறுப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ தாராளமாக பண்ணலாம்ல. இதுதான் தெரிதா, நண்பா நண்பிலாம் இப்படி தான் குழம்பி போய் எங்களையும் குழப்பி ஒரு வழி பண்ணுறீங்க. இல்ல சார், அவருக்கு அனுமதி கொடுக்கல. அப்படியா? கரெக்டா? அப்படி அவருக்கு வச்சுக்கலாமா? அனுமதி கொடுக்கல. அதுதான் கொடுக்கலையா? அனுமதி வந்து தொடர்ந்து மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்தே நாங்க வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறோம், அதுவும் கடைசியில் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. திருப்பி நாளைக்கு சண்டே வந்து பிரச்சாரம் போகலாம் அப்படிங்கிற போது அதுலயும் ஒரு இது மாதிரி மறுப்பு கொடுக்காம இருக்காங்க, அனுமதி கொடுக்காம இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி மண்டேக்கு மேல அதுக்கு மேல வந்துட்டு நம்ம பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சலாம், அப்பயே எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்களே சார். குறிப்பு 30ஆம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. வேட்புமனுக்கு தான் பெரம்பூர்ல வேட்புமனு பண்ணுறாங்க. 30ஆம் தேதி பண்றாங்க. 12 மணிக்கு பகல். அது என்ன 12 மணி? உச்சி வெயில் சார். 12 மணினா உச்சி வெயில் எங்களுக்கு தெரியாதா? அதுனா 12 மணி. 12 மணி உச்சி வெயில். அது வந்துட்டு சம்மர் டைம் நல்லா ஒரு இருக்கும். விஷயம் சொல்லிடுறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர இந்த பகுத்தறிவு கட்சி, பெரியார் பேரன், நான் வேற லெவலு அப்படி இப்படின்லாம் உருட்டினுங்கிறவங்க அதிமுக, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எந்த காலத்துலேயும் நாங்கள் பகுத்தறிவு அதெல்லாம் கிடையாது. அடி பட்டை அடிச்சு போட்டு அடிச்சுன்னு தான் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவும் கணக்கு இல்லை. எங்களுக்கு பகையும் இல்லை உறவும் இல்லை தான் அவங்க. ஆனால் இங்கே தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டோம், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டோம். ஏன்பா விநாயகர் இறக்குமதி கடவுள் அப்படின்றது இறக்குமதி அது கடல்ல இறக்குறாங்க. சீரியஸா அந்த அம்மா ஒரு அம்மா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு வாடகை வாய் இருப்பாங்கல்ல, மதிவதினின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கேட்டப்ப அவங்க சொல்கிறாங்க, விநாயகர் என்பவர் இறக்குமதி கடவுள், அவர் வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க வந்தார் அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் தமிழ் இலக்கியங்களில் மற்றதுலலாம் விநாயகர் எப்படி தெரிஞ்சுது? சரிங்க, இறக்குமதி கடவுளாகவே இருக்கட்டும், 400 ஆண்டுகள் முன்னாடியே வரட்டும். இங்கே மக்கள் நம்பிக்கையில் கும்பிட தானே செய்கிறாங்க. எங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓட்டு மட்டும் வாங்கிக்கிறீங்க. தீபாவளி கேட்டால் நரகாசுரன் வதம், நாமெல்லாம் அசுரர்கள், அவர்கள் எல்லாம் தேவர்கள் இப்படின்னு உருட்டுறது. ஆனால் இப்போ அதிகாரிகள்லேருந்து பலரையும் தேவர்களை வச்சுக்கிறது. தேவர்கள்னால் அந்த முக்குலத்தர் தேவர் இல்லை, இது வேறு தேவர். அப்போ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த உருட்டுறதெல்லாம் அந்த உருட்டுலாம் இவங்கள்ட்ட இருக்காது, வேறு யார்கிட்டையும் இருக்காது. இன்னொரு உருட்டு சொல்லிட்டா சொல்லுங்க. சனாதனம் பைக்கு வந்து அப்படியே கார் போயினே வச்சுக்கலாம், திருமாக்கு ஒருத்தன் பைக்கர் அப்படி போய் அப்படின்னு போயிட்டான், யாரா சனாதன பார்ட்டியாக தான்டா இருப்பான், கொஞ்ச நேரத்தில் என்ன வேலை பண்ணிட்டான் பாரு அப்படின்ற அளவுக்கு அவருக்கு கோபம். ஆனால் நேற்று தமிழர் தேசிய கட்சியா, தமிழ் தேசிய கட்சி ஏதோ ஒன்று திமுக திடீர்னு போகிறாரு ஒரு சீட்டு, வாயிறு கோப்பன்னு உள்ள ஏன்பா யார் பண்ணி ஒரு மாதிரி ஆகுறீங்க நீங்கள்? கமலாலயம் போகாமல் இங்கே வந்துக்கிறீங்க, ஏங்க இது அருவாலையாங்க, அங்கே போங்க, எதிர் ரோடு போய் அப்படி கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒன்வே இருக்கும், அதில் ஒன்வேல தைரியமாக போகலாம், அப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அங்கே போய் போங்க அப்படின்னா. தலைவர் தான் வர சொன்னார், நீ நவரியா நீ யாரியா அப்படின்னு. தலைவரே வர சொன்னார். ஆமாம், போனார், ஒரு சீட்டு வாங்கிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் வைரல் பண்ணுகிறாங்க. ஆர்எஸ்எஸில் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அது ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு இது அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. நான் வந்து மோடிஜியை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன், அவர் வந்து இது பண்ணும் பொழுது எனக்கு மோடிஜியை நினைக்கும் பொழுதே எனக்கு அழுகை வருது அப்படிலாம் பேசுகிறாரு. அப்போது இந்த இது இப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்து அவருக்கு ஒரு எம்எல்ஏ. இன்னொரு பக்கம் என்ன போடுறாங்க தெரியுமா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல நடித்த கருணாஸுக்கு ஒரு சீட்டு, அதில் ஹீரோவா நடித்த கமலஹாசனுக்கு ஒன்றுமே கிடையாது.
நல்லா இருக்குதுல்ல இது? இப்படிலாம் போடுறாங்க. கம்பேர் பண்ண சொன்னா எதை அதான் நீங்க எதை கம்பேர் compare பண்ணி பண்ண கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அப்படிதானே? எப்படி இருந்தாலும் உச்சத்தில் நம்ம ஆண்டவர். ஆண்டவருக்கே நீ ஒன்றும் இல்லை, வெளியில் நின்ன பக்தனுக்கு ஒரு சீட்டு. அப்போ இந்த அவர் யார், கருணாஸ், அவர் போய் திருமாவளவனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. கருணாஸ் இன்றைக்கும் பல விஷயங்கள் அவர் பேசுனது எல்லாம் எடுத்துக்கிட்டா திருமாவளவன் சொல்கிற அந்த சனாதன எதிர்ப்பில் வருதா இல்லையா? ஜாதி கட்சிகள் இருக்கிற இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன்னார 3 ஜாதி கட்சி இருக்குது. அந்த இவர் ஆர்எஸ்எஸ் பிரதிபலிக்கிற அவரு, கருணாஸ், கொங்கு ஈஸ்வரன். என்ன பண்ண அதனால் அப்படின்னு எங்கள் ஐயா ராமதாஸ் மட்டும் நான் இழைச்சவரா? என்ன நியாயம்? இதுதான் அந்த கதம்ப கூட்டணின்ற. அப்போ இந்த கதம்ப கூட்டணியில் இவ்வளோ பிரச்சனை. இவர்கள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தாவே கதம் கேட்டீங்கல்ல, நீங்க தான் கூட்டு போறீங்க, வேற எங்கேயா கூட்டு போறீங்க. போனா இழுக்கணும் சார். தாவேக்கா என்ன சார் நீங்க எங்க தலைவரை விட்டு போறீங்க, நீங்க தான் கேட்கணும். கதம்ப கூட்டணின்னு பேர் வைக்கிறீங்க. கதம்ப கூட்டணிங்க 22 பேர்னா என்னது? கதம்பம்னாலே நிறைய பொருள் சேர்த்தது. மல்லி இலை இருக்குன்னா ரெண்டும் ஒன்று தான். அந்த தாமரை இலையம் போட்டு கட்டினா ஒரே இது மாதிரி தான் இருக்கும். இங்கே கதம்பம் சனாதன எதிர்ப்பு ஒரு பக்கம், மார்க்சியம் ஒரு பக்கம், அதுக்கு எதிரான கேபிட்டலிசம் காங்கிரஸ் ஒரு பக்கம், இது எல்லாத்துலேயும் உள்ள பூந்து உருட்டின்னுக்கிற திராவிடம் ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்தா மல்லி முல்லை ரோஜா கதம்பம்னு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி 30 பைசா 3 முளை அவங்க தலைவர் போல தான் பாடினாப்ல. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். நிலைமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தாவேக்கா நிலைமை ஏன் சார் இப்படி இருக்கு? இன்னைக்கு மாசு சொன்னார்ல, அதான் உண்மை. ஏங்க எது பார்த்தாலும் எங்களை போட்டு குற்றம் சாட்டுறீங்களாங்க? ஏங்க ஊர்ல எது நடந்தாலும் நாங்களா? ஆட்சியே என் கையில இல்லைங்க. தேர்தல் ஆணையம் தானே இப்போ. தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் போய் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க போறாங்க. என்னங்க? இல்லை திமுக சதி, பெரம்பூர்ல பள்ளம் தோண்டிட்டீங்க. ஏண்டா பெரம்பூர்ல ஒரு ரோட்ல பள்ளம் தான் திமுக சதியா, அரசு சதியா, கார்பரேஷன் சதியா? உள்ளக பீராஞ்சிச்சின்னு மண்ணு போயிடுச்சு வச்சுக்கோங்க, டொமுக்குன்னு விழுந்துடும் பள்ளம். உடனே போய் டப்புன்னு அதை மூட முடியாது. எவ்வளோ தூரம் அது மண் அரிப்பு எதனால் வந்துச்சு, தண்ணி நல்லா அரிப்பு வருதா, அந்த தண்ணி எங்கேருந்து லீக் ஆகுது அதை அடைக்கணும். அப்புறம் இந்த மண் அரிப்பை இது பண்ணி ரப்பீஸ்லாம் கொட்டி கான்கிரீட்டு போட்டு அதை மூடி அடுத்த இதுன்னு. இப்போ இங்கே மட்டும் மூடிட்டா வச்சுங்க, இந்த சைடில் அரிச்சிருந்தா இது மட்டும் தனியாக இருக்கும், மற்றதெல்லாம் விழுந்துடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. உடனேவும் பண்ண முடியாது, 2 நாள் 3 நாள் ஆகும். இதுக்கும் திமுக தான் காரணம்னா என்ன பண்ணுறது? திமுக ஆதரவாக பேசிட்டேன் பார்த்தீங்களா? நல்லது எங்கே இருந்தாலும் நம்ம பேச போகிறோம். அதுனா இது பல பேருக்கு தாவேகால சீட்டு கொடுக்குறாங்க, வெளியிலேருந்து வராங்க, நேற்றுலாம் பேசியிருந்தோம். இதில் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத்னு விஜயுடைய காலேஜ் மேட்டு, அவருடைய ஃப்ரெண்டு, இந்த இவங்க அவங்க பேர் என்ன, காளியம்மாவை உள்ளே கொண்டு வரதுலாம் அவ்வளோ ட்ரை பண்ணார். இதை வச்சுக்கினே இது பண்ணி அவர் ஒரு சீட்டு வாங்கினார். ஜோக் என்னன்னா, அவர் வாங்கினது வந்து தூத்துக்குடியிலன்றாங்க. ஓகே, தூத்துக்குடியில் இவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் அங்கே இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒர்க் பண்ணது தூத்துக்குடினா யார்? அஜிதா. நல்லா சொல்லுங்க. அஜிதா. அஜிதானா தூத்துக்குடி, தூத்துக்குடினா அஜிதான்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க சில மாவட்ட செயலாளர் நியமனத்தில் பிரச்சனையாகி இதாச்சு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு அதிமுகலேருந்து பல இடங்கள்லேருந்து அழைப்பு வந்தும் நான் வந்து அவருடைய தொண்டர், நான் இருப்பேன், என்ன ஆனாலும் தலைமையே நான் ஒதுக்குனாலும் நான் இருப்பேன்ற அளவுக்கு மருந்துலாம் கூட குடிச்சாங்க, போராட்டம் பண்ணாங்க. இன்னை வரைக்கும் அவங்க நான் தாவேக்கால தான் இருப்பேன்னு இருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே தாவேக்கா தூத்துக்குடியில் அவங்கள நிற்க வச்சாங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். டஃப் கொடுப்பாங்க, சொல்ல முடியாது, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அங்கே போய் இதை பயன்படுத்தி இப்போ ஸ்ரீநாத் நிற்கிறாரு. இப்போ என்னென்னா அங்கே இருக்கிற மீனவர் அமைப்புகள் அஜிதா கூட அவங்க ரொம்ப நெருக்கமாலாம் இருப்பாங்கல்ல, அவர்களே தன்னெழுச்சியாக இப்போ போட்டிருக்காங்க. ஒரு பதிவு சமூக வலைதளம் ஓடுது. என்னென்னா, டிவிகே கட்சியில் பயணிக்கும் அன்பு சகோதரர் ஸ்ரீநாத் அவர்களின் மேலான சிந்தனைக்கு உங்கள் திடீர் முட்டுக்கட்டையால் வேதனைப்படும் பரதவர் சமுதாயத்தின் கனத்த இதயத்தோட எங்களுடைய கேள்வி. நீங்கள் சீட்டு கேட்பது உங்கள் உரிமை, சீட்டு கொடுப்பது டிவிகே கட்சியின் முடிவு. வரம்பு உயர வேண்டுமெனில் சிலவற்றை செதுக்க வேண்டும், வழி அமைக்க வேண்டும் எனில் சிலவற்றை ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்க செதுக்க செப்பனிட வேண்டிய சீரிய பொறுப்பு எங்களுக்கு இப்போ இருக்குது. அதாவது அந்த சமுதாயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் தூத்துக்குடி எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டியிடுவதற்கு என்ன அடித்தளம் இருக்கிறது? உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் கடந்த 2-3 வருடம் தொடர்ந்து இந்த முயற்சியை மனதில் வைத்து சென்னையிலிருந்து வாரந்தோறும் அல்லது மாதத்தில் 2 முறையாக தூத்துக்குடி வந்து உங்கள் மக்கள் பிரச்சனை உங்கள் நண்பர் திரு விஜய் அவர்கள்
சார்பில் கலந்து கொண்டு உங்கள் மக்கள் பணியை பதிவு செய்தீர்களா? அவங்க பண்ணாங்க. அஜிதா அங்கேயே தான் கடந்தாங்க. பல விஷயங்கள். நீங்கள் அந்த ஸ்னோலைனெல்லாம் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தாங்க அவங்க அம்மாவெல்லாம். நீங்கள் இந்த சமுதாய நிகழ்வுக்கு, போராட்டத்திற்கு, சமுதாயம் சார்ந்த ஏதோ ஒரு நிகழ்விற்கு, சமுதாய தலைவர் மறைவுக்கு சமுதாய உணர்வோடு நீங்கள் பங்கேற்றது உண்டா? இதெல்லாம் ஸ்ரீநாத்தை பார்த்து அவங்க கேட்குறாங்க. இல்லாட்டி மாதா திருவிழா, தேர்மரன் ஜெயந்திக்கு போன்ற நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீர். உங்கள் சொந்த பணத்தில் தூத்துக்குடி கட்சி சார்பில் நலத்திட்டங்கள் கொடுத்தது உண்டா? அந்த அம்மா பண்ணியிருக்குது. இருந்தாலும் அந்த புகைப்படத்தை அனுப்பவும். தூத்துக்குடி சட்டமன்ற அனைத்து சமுதாய மக்களுக்கு நீங்கள் சொந்தமாக ஏதேனும் நல்லது செய்தீர்களா? மாநகரில் நடந்த டிவிகே கட்சி சமுதாய மக்கள் சார்ந்த பல்வேறு போராட்டத்தில் எதிலையா கலந்துட்டு இருந்திருக்கீங்களா? இந்த மாதிரி பல கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் தளபதி விஜய் அவர்களின் நண்பர் மற்றும் நடிகர் என்று கூறும் அடையாளத்தை தவிர வேறு ஏதும் உங்களுக்கு அடையாளம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி நகரில் எத்தனை வார்டு இருக்குது? நகரின் பரப்பளவு, ஏரியா, பிற சமுதாய தொழிலதிபர்கள், இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடியில் சோட்டையன் தோப்பு எங்கே இருக்குது என்று உங்களிடம் கேட்டால் உங்களுக்கு தெரியாது. நிலைமை இவ்வாறு இருக்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? தூத்துக்குடி மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்க போகிறதா நினச்சிட்டு இந்த படிவை போட்டிருக்காங்க. கடைசி நேரம் மாறுதல் உட்பட்டதில் வேறு யாராவது வந்து சேர்ந்துருந்தா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஆனால் ஆமாம். அப்போ இவர் ஸ்ரீநாத்துக்கு இந்த சீட்டு கொடுக்கூடாதுன்றதில் அங்கே இருக்கிற சமுதாயம் நிற்கிதுன்னா சீட்டு கொடுத்தா அவர்கள் ஓட்டு வேற எங்கே போவாங்க? பெரிய அளவில் இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் இருக்குது. அதை அந்த அம்மா அஜிதா நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள நிற்க வச்சா வெற்றிக்கு கிட்டேயும் போகலாம், வெற்றியும் அடையலாம். ஏதோ ஒன்று நடக்கும். இந்த மாதிரி தான் தப்பு தப்பாக இவர்கள் பண்ணுறது. இவர்கள் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு என்ன சொன்னீங்க? வாஸ்து சரியில்லையா? அந்த மாதிரி வாஸ்து சரியில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வாஸ்து சரியில்லை, வாய் சரியில்லையா? வாய்ஸ் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, என்ன சொல்கிறது? அதனால் சேர்க்கை சரியில்லை சார். சேர்க்கை சரியில்லை, சேர்த்துக்கிட்ட ஆளுங்க சரியில்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வெற்றி வாய்ப்பை இவர்களே சில இடங்களில் இழக்கிறாங்க. அதுதான் விஷயம். அடுத்த கட்சி இதை நம்ம பார்க்க போவோம். திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் எப்போதான் ரிலீஸ் பண்ணுவாங்க சார்? நேற்று நாங்கள் இப்போ எப்போதான் கரெக்டாக வரப்போகுது எங்களுக்கு? ஏங்க இருங்க, ஜோசியெல்லாம் பார்த்து ராமநவமியில் வெளியிடலாம் நினச்சிருந்தோம். ஆமாம். ஆனால் இங்கே பார்த்தா ஒரே அசுரர்களும் இவர்களும் தொல்லை கொடுத்துனுக்குறாங்க. அந்த அம்மா என்னென்னா தலைமையில் எடுத்துன்னு முடிய பிடிச்சினுக்குது. இங்கே என்னென்னா சண்முகம் பிடிச்சி கையை எழுத்துனுக்கிறாரு. அவர் திரும்ப சட்டையை ஆட்டினுக்கிறாரு. என்ன எனக்கு ஏதாவது சொல்லுன்றாரு. காங்கிரஸ் இது எல்லாம் காலை பிடிச்சி ஆட்டினுக்குது. என்ன தான் பண்ணுவார் திமுக தலைவர்? தெரியாமல் 21 கட்சின்னு பெருமை பேசிட்டாரு. ஆனால் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிங்களுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் தான். ஒரு புள்ள இருக்கிற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழத்தை வெட்டினா சண்டை. அது சாப்பிடாது, பாதி சாப்பிட்டு தூக்கி போட்டுரும். 10 புள்ள இருக்கிற ஒரு மாம்பழத்தை வெட்டினா கொட்டைக்கே சண்டை வரும். போட்டிருக்கீங்களா சண்டை நீங்கள் யாராவது? நான் போட்டிருக்கேன். அப்போ இன்னைக்கு உனக்கு நாளைக்கு அவனுக்கு அப்படின்வாங்க. ஓ நாளைக்கு மாம்பழமே நீ வாங்க மாட்டேன்னு தெரியாதான்னு. அப்போ அந்த மாதிரி சண்டை தான் இப்போ அங்கே நடக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி கூட போட்டிருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சு என்னது பீஸா, என்ன எலைட் இல்லை பீஸாவை போட்டு எல்லாரும் அந்த பீஸா எடுத்துக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டா 2 பேர் இருக்கிற இடத்துல நல்லா பெரிய பீஸ். அது என்ன சொல்கிறாரு? தாவேக்கா கூட போயிருந்தா நல்லா இருக்குமேனு. நல்ல வேலை அவங்க மட்டும் தான் சொல்லலை, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு. நேற்று கூட செல்வன்ற ஒரு தாவேக்கால சேர்ந்தவர் நம்ம சொன்னதை தான் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? ராகுல் அவ்வளோ இஷ்டப்பட்டார். அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு அவ்வளோ இஷ்டப்பட்டார். அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிச்சு. நல்லா 4 இடம் சுற்றுனாங்க. எல்லாம் முடிச்சு வர்றப்போ இங்கே இருக்கிற சித்தப்பா சிதம்பரம் பக்கத்து வீட்டுக்காரு ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கிட்டு முடிச்சு விட்டாரு. நேராக அம்மா சோனியா காந்திகிட்ட சொல்லி காதலை முறித்து விட்டார். அவர் கோச்சிங் வெளிநாடு போயிட்டார். இப்போ இந்த பொண்ணை இவங்க கட்டிக்கினாங்க. என் வீட்டில் தானே இருந்த நீ, என் வீட்டிலே வளர்ந்துட்டு அங்கே போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு அப்படின்னு கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. நாங்கள் நன்றாக இருக்க வேண்டியவர்கள் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு. அது உண்மைதான். ஜோதிமணி கூட சொன்னாங்கல்ல, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க வேட்பாளர் தொகுதியை வந்து ரிலீஸ் பண்ணுறதே வந்து மேலிடம் தான் முடிவு பண்ணுது, நிர்வாகிகள்ட்டெல்லாம் கேட்கல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றவே முடியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. இன்னொன்று சொன்னாங்களா, அது பார்க்கலையா? தொகுதிகளை விற்று விட்டார்கள். தொகுதிகளை விற்று விட்டார்கள், கட்சியே விற்றுட்டாங்க. அந்த மாதிரி கௌரவமாக சொல்லுது, தொகுதியை விற்றுட்டாங்க. இதானங்க சொன்னது. தாவேகா கூட போயிருந்தா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு காங்கிரஸுடைய வளர்ச்சி வேறு மாதிரி போயிருக்கும், செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் ராகுல் காந்தி வாழ்க்கையில் எடுத்த நல்ல முடிவையும் கெடுத்து திமுகவுக்கு துணை போகணுன்னு செல்வ பெருந்தகை சிதம்பரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுயநலம் இருக்கும். சிதம்பரத்துக்கு என்ன பிரச்சனை? 28 ராஜ்யசபா முடியுது,
அப்போ எப்படி திமுக சொல்லிட்டாங்க, ரினியூவல் வேணுமா வேணாவா? வேணும் தலைவரே, போங்க நம்ம கூட்டணி ரினியூவல் பண்ணுங்க. அவன் அங்கே கை காமிச்சு சுற்றினுக்கிறாங்க. நாங்கள் இங்கே பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு அவங்க கூட சுற்றி நிற்குது. என்ன நினச்சினுக்கிறீங்க? பொண்ணை பெற்ற சித்தப்பா வேடிக்கை பார்த்துன்னுக்கிறீங்க. போங்க போய் அவங்கள்ட்ட பேசுங்கன்னு. போகிறேன்ட்டு அவர் போயிட்டார். இங்கே உள்ளூரில் இன்னொரு சித்தப்பா இருக்கிறாருல, இங்கே வாங்க, என்ன நினச்சிட்டுக்கிறீங்க? உங்கள் பெரியப்பா கார் கிட்ட பேச மாட்டீங்களா? அந்த பொண்ணு கண்டபடி தெரியுது, அவங்க கூட சுற்றி நிற்குது. போங்க, உங்களுக்கு சீட்லாம் வேணுமா வேணாவா? மற்ற விஷயம்லாம் ஐயோ அண்ணா அண்ணா அப்படி சொல்கிறீங்க. இப்போயும் எங்கள் பெரியப்பா சித்தப்பாட்ட, சாரி எங்கள் சித்தப்பாட்ட போய் கார்கே கிட்ட போய் நான் பேசுகிறேன் அவரு. அப்போ இங்கே இருக்கிற இந்த டீம் இருக்குதே, இந்த வீட்டில் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அதுங்களாம் பெருசுங்க. நீ உன் லவ்வரே கட்டிக்கோ, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. இந்த ஒரு படத்தில் நாடோடியில் ஜெகஜம் 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 எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து கையில் வாட்சி செயின் கிட்டலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற டீம் இருக்குல்ல, மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரவி சக்கரவர்த்தி, ஜெகஜம் ஜோதிமணியும் அந்த டீம் தானே சார்? எது? இந்த தாவைக்கா கூட போகணும் அப்படின்னு நினைச்ச டீம் தானே, போகணும்னு நினைக்கிறாள் தானே. எனக்கு செந்தில் பாலாஜியை பிடிக்காது, எனக்கு திமுக பிடிக்காது, அவள் தான். அதனால ஜெகஜம் 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 வாட்சி இப்படி இப்படி ஓடு 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 நல்லாரு நல்லாரு. லாஸ்ட்டில் பார்த்தா அன்னை சோனியா காந்தி இவங்க யாரை போய் பார்க்கணும், அந்த மாப்பிள்ளையை அடிச்சு தோத்திட்டாங்க. ஓடு, இந்த பக்கம் வரக்கூடாது, ஆமாம் அப்படின்ட்டு போ அப்படின்னு இந்த பொண்ணை இங்கே வேண்டா விருப்பாக கட்டி வச்சுட்டாங்க. இப்போ இந்த குரூப்பு நாங்கள் சொன்னோம் கேட்டிங்களா பார்த்தீங்களா, இந்த மாதிரி இவரெல்லாம் படுபாவிகள் இந்த வேலையை பண்ணாங்க திட்டினுங்கிறாங்க. உண்மை தானே? 28 சீட்டு 3 சீட்டு இந்த கர்மாந்திரத்தையாக நைட்டு ஃபுல்லாக ஓட்டியிருந்த, இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்துக்கலாமையா? இதுக்கு போய் ஃபர்னிச்சரை உடச்சி ரிவர்ஸ் கிக் அடித்து என் மூஞ்சை உடச்சி இதை ரவுடி கிட்ட விட்டுருந்தா அவனே முதல்ல அதாண்டா சொன்னான். 3 படத்தை ஒன்றா ஆகிட்டேன்னா கொஞ்ச நேரம் நானே கன்ஃபியூஸ். இந்த படத்துல இருந்து அங்க அங்க தூளு. இந்த பக்கம். தூளு. அப்புறம் அது என்ன படம்? பருத்தி மூட்டை குடவுன்னு விமல் படம் அது. அது. 3வது இந்த நாடோடிகள். மருதமலை. அர்த்தம் மருதமலை நாடோடிகள்லேயே இருக்கிறீங்களா? லவ் பண்ணுறாளா? நாடோடியை விட்டு வந்துட்டாங்க, வாங்க வெளியே. சரி சரி வந்துடும். இது வந்து மருதமலைங்க. அந்த ரவுடி சொல்லுவானே, ஆமாம் ஆமாம். அவனும் பெரிய ரவுடி ஆகணும் தலைவரே அப்படின்மா. அதுக்கு நீ என்ன பண்ணுற? அது பண்ணா உங்கள் மூஞ்சிலே குத்துறேன்னா, அது நம்ம தனியார் தலைவரை ஸ்டேஷன்லேயே வச்சு குத்துனாதான் தலைவரை, ஒரு கெத்து. எனக்கு பெரிய பேர் கெத்து தலைவர் அப்படின்வான். அவன் குத்துனவொடனே அவன் வந்து பிடிச்சிட்டு போட்டு அடிச்சு ரிவர்ஸ்க்குலாம் அடிச்சு போட்டு அந்த டேபிளை உடச்சி, ஏண்டா அவன் சொன்னது என்னன்னா, இப்போ நான் உலகத்தானே போனோம் ஏட்டையா பங்குன்னு ஒரு குத்து குத்துவாப்புல. டேய் இதுதானே இதுதானே அவன் சொன்னான், அதுக்கு ஏன்டா அவளை ஃபர்னிச்சரை உடைச்சிடணும்ல, அந்த கதை தான். வச்சு அதனால இதுக்காக வாடா 3 சீட்டுக்கா அப்படின்னு. இப்போ பார் தலைவர் நான் எப்படி கேட்குறேன் பாருன்ட்டு இப்போ அவங்க தொகுதியெல்லாம் அவங்களும் போட்டு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த திருவிளையாடலில் சிவாஜி சொல்லுவார், ஒருத்தன் தலைமையில ஏறி உட்காந்துன்னு தொல்லை கொடுக்குறான், ஒருத்தி உடம்புல பாதி எடுத்து தொல்லை கொடுக்குறான், ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன் தொல்லை அப்படி இப்படின்னு வாப்பில், அது ஏன் கேட்குற தாயி அப்படின்னுவார். அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஒன்று தலைமையில ஏறி உட்காந்து பிடிக்குது, ஒன்று உடம்புல பாதி, ஒன்று சட்டையை பிடிச்சி இழுக்குது, ஒன்று காலை பிடிச்சி வாருது. ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் செட்டப். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை 23 தொகுதிகள் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தொகுதிகள் வந்து கேட்ட தொகுதியே கிடைச்சிச்சு. 5 தொகுதிக்கு தான் வந்து பேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த தொகுதி அப்படின்ட்டு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏங்க, நீங்கள் வந்து 5 தொகுதி கேட்குறா 10 தொகுதி கொடுத்தா அது 5ல் 10 பிரித்து கொடுப்பாங்க. கரெக்டாக பட்டியல் வந்துடுச்சு, படிக்கவா? காங்கிரஸ் பட்டியல். இதைத்தானே சார் எதிர்பார்க்குறோம். அவங்க கேட்டது கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. பொன்னேரி தனி தொகுதி, ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம இவர் நிற்க போகிறாரு, சோளிங்கர், உதகமண்டலம் பாஜகவோட போட்டி, ஈரோடு கிழக்கு, நம்ம ஈரோடு கிழக்கு போச்சா, போச்சு. சந்திரகுமாருக்கு போச்சா, இப்போ தானே இடைத்தேர்தலில் ஜெயிச்சாரு, போச்சா, அறந்தாங்கி அழுது புரண்டு வாங்கிட்டாங்க. கடலூர், மயிலாடுதுறை இவர் நின்னார்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரொஃபஸர், காரைக்குடி, சிவகாசியும் அழுது பொண்ணு வாங்கிட்டாங்க பாருங்கள். அந்த எம்எல்ஏ அழுதார், ஞாபகம் இருக்குதா? இந்த ஏதோ ஒரு நாடார், ராஜலிங்க நாடாரா, அது பழனி நாடார், அது ஒரு பேர், எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. நான் சிவகாசியை வாங்கிட்டாங்க, அவரு சீட்டு கொடுக்குறாங்களா தெரியல. திருவாடானை சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் ரைட்டு, நாங்குநேரி வாங்கிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்லையா. குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், பாவம் இதில் தான் கம்யூனிஸ்டுகள்லாம் கெஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 3 தொகுதியும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. கிடையாது. வேளச்சேரியும் வாங்கிட்டாங்க, இருக்க அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆமாம், ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் பட்டியல் தான். வேளச்சேரி கொடுத்துட்டுருக்குறாங்களே, பரவாயில்லையா. ஊத்தங்கரை,
துறையூர், கவுண்டம்பாளையம், அங்கே தான் அண்ணாமலைக்கு தான் இருந்தது. ஆத்தூர், கவுண்டம்பாளையம். பெண்ணாகரம், சிங்காநல்லூர் வாங்கிட்டாங்க. அம்பாசமுத்திரமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் மனோஜ் பாண்டியன் அப்போ அவ்வளோதானா? அவர் இதில் நிற்கிறதா இருந்தது. அவருடைய தொகுதி ஆலங்குளம். அங்கே வேணால் அம்பாசமுத்திரம் இல்லைங்க, ஆலங்குளம் இருந்தாங்க. இப்போ அம்பாசமுத்திரம், இப்போ ஆலங்குளம் தான் அவருக்கு ஒரே வாய்ப்பு கொடுக்குறாரா இல்லைன்னு தெரில. கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன் கோயில், மேலூர். அப்போ மதுரை வடக்கு கிடையாது. நம்ம இவர் சொன்னார்ல, மதுரை வடக்கை வாங்கியே தீர்வோம்னு. யார்? நம்ம மாணிக் தாக்கூர். சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி தளி, திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் வடக்கு, பவானி சாகர். இது முதலே வந்துச்சுங்க. போடலான்னு நினச்சேன், ட்வீட் பண்ணவும் என்னை விடலை. அடுத்தடுத்து ஷூட்டு. போன இதில் இந்த தொகுதியெலாம் பேசிட்டேன், அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், கீழ்வேலூர் அவங்க தொகுதி ஏற்கனவே நின்னது. சிதம்பரம் இருக்கா? சிதம்பரம் இருக்கா? அது வருது. சிதம்பரம் கேட்கவே லிஸ்ட்லேயே இல்லை, கடல்லையே இல்லை அப்படின்ற மாதிரி. கீழ்வேலூர், கந்தரவுக்கோட்டை ஏற்கனவே அவங்க தொகுதி. பத்மநாபபுரம் வாங்கிட்டாங்க. கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியை கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. பழனி, செந்தில்குமார் நின்னதாச்சே, இவருடைய பையன், அமைச்சர் பெரியசாமி பையன். திருவொற்றியூர், இதெல்லாம் நான் சொல்லிட்டேங்க. நம்ம முன்னாடி சொல்கிறது மூலம் இப்போ வெளியிட்டாங்க. இல்லாட்டி நம்ம ஆளுங்களுக்கு பிரேக்கிங் மாதிரி சொல்லலான்னு நினச்சேன். வேற ஒரு சேனலில் பேசியிருக்கேன். திருவொற்றியூர், கேபிபி சங்கர், பனால் போச்சா? ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை. விடுதலை சித்திகள், காட்டுமன்னார் கோயில், செய்யூர், திருப்போரூர், அரக்கோணம், திண்டிவனம். நான் லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க, ட்வீட் பண்ணுறதுக்குள்ளே போச்சேங்க. பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி 8 தொகுதி. இதில் ஆலூர் ஷா நவாஸ் பனால், அவருக்கு சீட்டு கிடையாது. பனையூர் பாபுவும் பனால், அவருக்கும் சீட்டு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பனையூர் பாபுக்கும் ஆலூர் ஷா நவாஸுக்கும் இல்லை அப்படின்றாங்க. எழில் கரோலினுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கப்படுகிறது. நம்ம இவருக்கு அரக்கோணம் இல்லை திண்டிவனத்தில் இவர் வன்னியரசு நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். மதிமுக நான் ஏற்கனவே ட்வீட் பண்ணிட்டேன். மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி அதே வந்துச்சு. தேமுதிகக்கு தலைமையில் ஏறி நின்று விருத்தாச்சலத்தை அடித்து பிடிச்சி வாங்கிட்டாங்க அந்த அம்மா. விருதுநகர் பையனுக்கு, தருமபுரி, குடியாத்தம் தனி, அதையும் அடித்து பிடிச்சி வாங்கிட்டாங்க. சேலம் மேற்கு, போலூர், பல்லாவரத்தை யார் கொடுக்கலான்னு இவங்க வச்சு பால் ஆடிருந்தாங்க. கருணாநிதி பூட்டகேசாங்க. அவர் தான் அங்கே ஏற்கனவே அவர் மருமக அந்த ஒரு வேலைக்கார பொண்ணு அந்த இதுலேருந்தே அவருக்கு பிரச்சனை தான். அதனால் அந்த தொகுதி இல்லை. அதை கூட்டணி தரலான்னு சிபிஎம்ஏ கேட்டாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து விருகம்பாக்கம் கேட்டுருந்தாங்க. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு பல்லாவரத்தை தள்ளி விட்டாங்க. திருத்தணி, ஓமலூர், மயிலம்ல யார் நிற்கிறா? யாரு? மூண தோட்டத்து யாரு? சிவி சண்முகங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு பாபநாசம், வாணியம்பாடி. இதில் வாணியம்பாடியில் ப்ரொஃபஸர் இது மனிதநேய மக்கள் கட்சி நிற்கிறதா இருந்தது. ஆனால் இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொலைகாண்டில் இருக்கிறாங்கிற திமுக காரங்க. எப்போ பார்த்தாலும் வெளியாளுங்களுக்கு குத்துனுக்குறீங்க, இந்த தடவை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதனால் அங்கே விஜய் கேண்டிடேட்டை ஒருத்தர் நிற்கிறாரு. கொஞ்சம் அந்த ஏரியாவில் வெயிட்டானவர், அந்த மண்ணின் மைந்தன். அதிமுகவில் டாக்டர் செந்தில்னு ஒருத்தர், டாக்டராக ஒரு நல்லா படித்தவர், டாக்டர் இல்லை, செந்தில், அவர் சிட்டிங் எம்எல்ஏ நிற்கிறாரு. அதனால் இப்போ போட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு வரும். முஸ்லீம் லீக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா வெளியிலேருந்து தான் நிப்பாட்டுவாங்க, அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்காது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சி, திருச்செங்கோடு, பொள்ளாச்சி, அதெல்லாம் இல்லை. மனிதநேய மக்கள் கட்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சி நாகப்பட்டினம், மணப்பாறையா? அப்போ இவருக்கு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு அவர் தான் நாகப்பட்டினம் நிற்பார்னு நினச்சோம். அவருக்கு சிதம்பரம் தொகுதி கொடுத்துருக்காங்க, அன்சாரிக்கு, தமிழ்முன் அன்சாரிக்கு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு உதயசூரியன் சின்னம், அது வந்து நாகப்பட்டினம், மணப்பாறை. சிவகங்கையில் முக்குளத்தூர் புலிப்படை, உதயசூரியன் நிற்குது. எஸ்டிபிஐக்கு நன்னிலம் கொடுத்துருக்காங்க. தமிழர் தேசம் கட்சி நம்ம சொன்னேன், அந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர், அவர் நத்தம் தொகுதியில் நிற்கிறாரு. அதனால் இதான் அவர்களுடைய தொகுதி, இதை அறிவிச்சிருக்காங்க. இதில் நான் சொன்னேன்ல, நாகப்பட்டினம் போச்சு, ஆலூர் ஷா நவாஸ் அப்படின்னு. இதுதான் பிரச்சனை.
பார்ப்போம். இதில் என்னன்னா ப்ரொஃபஸர் இவர் நம்ம ஜவாஹிருல்லா வந்து வாணியம்பாடியில் நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் முன்ன பேராசிரியராக ஒர்க் பண்ண காலேஜ்லாம் இருக்குது. நின்னாலும் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிக்கல் தான் சொன்னாங்க. ஏன்னா வெளியிலேருந்து வரவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே உருது முஸ்லீம், தமிழ் முஸ்லீம் டாமினேஷன் இருக்குதுங்க. இவர் தமிழ் முஸ்லீம், அது ஒன்று இருக்குன்னாங்க. இப்போ அதே கதை தான் முஸ்லீம் லீக்குக்கும். இன்னொன்று திமுக வந்து தொடர்ந்து தொகுதி கை விட்டு போகுதுன்னு அவங்க கோபத்தில் இருக்காங்க. இந்த தடவையும் போகுது. அப்போ வாணியம்பாடினாலே இஸ்லாமிய கட்சி ஏதாவது ஒன்றுக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. பார்ப்போம். சரி சார், எம்சிசி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சென்னையை பொறுத்தவரை 140 இடங்களில் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. தெருமுனைக்கு வந்து 214 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெகுலராகவே இருக்கா, இல்லை சமீபத்தில் கூட்ட நெரிசல் சம்பவம்னால இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இடத்துல தான் நிற்கணும் பிரச்சாரம் ஏற்கனவே இருக்கிறதா? இதில் ஏதாவது 1-2 கூட்டி குறைச்சிருப்பாங்க. சிறு கூட்டங்கள் நடத்துறது, பெரிய கூட்டங்கள் நடத்துறது கொடுத்துருவாங்க. சிறு கூட்டம் நடத்துகிற இடத்துல போய் நாங்கள் 3000 பேர் வருவோம், 5000 பேர் வருவோம்னா கொடுக்க மாட்டாங்க. பர்மிஷன் இது பண்ணதே 3000 பேர் வருவாங்க. இதான் பிரச்சனை. 30 பேர் வருவாங்க சார்னு கொடுக்கணும். 3000 பேர் வந்தால் ஏன் வந்தேன் கேட்க போகிறாங்க. இன்னும் இவர்கள் கற்றுக்கிட்டு முடியறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். அடுத்த எலெக்ஷனுக்குள்ளேயா கற்றுக்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆணவமும் இருக்குது. பாஜக அதிமுகன்னு கட்சியே இல்லையா. இன்னைக்கு ரேஸில் முன்னாடி போய்கிட்டு இருக்கு அந்த வண்டி, கிட்ட ஒட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது திமுக வண்டி. இவங்க இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, செல்ஃப் எடுக்கலை, இப்படியே முறுக்கினுக்கிறாங்க. பேட்ரி டவுனு அது இதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த சைடில் ஒரு வண்டி ஓடவே இல்லைன்றாங்க. முதல்ல ஒரு வண்டி போயிடுச்சுப்பா. ஏங்க அது சும்மா போன வண்டிங்க, அந்த வண்டி கணக்கில் இல்லைங்க, எங்களுக்கும் இவங்களுக்கு தாங்க போட்டின்றாங்க. இப்போ அந்த கோஷமே பின்னாடி போயிடுச்சு. அப்போது இவர்களுடைய இது என்னென்னா, ஸ்டார்டிங் ட்ரபிள் சரி பண்ணுங்க, பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கோங்க, டயர் புது டயர் வாங்கி போடுங்க, அந்த டயர் கூட டியூப்லெஸ் டயராக போடுங்க, வண்டி உள்ளே இது பண்ணுங்க, பிக்கப்புக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினை ஆல்ட்ரு பண்ணுங்க, கீர் பாக்ஸு பிரச்சனையாகுதுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தலைவர் அந்த காரில் ஏறி போயிட்டு வர்றது எவ்வளோ பெருசு தெரியுமா? நீ காரை பற்றி பேசுகிற, தலைவர் அதில் உக்காந்துட்டு இறங்கினால கார் சரியாயிடுன்ட்டான். இப்போ ஒரு அடி போனால் வண்டி பஞ்சர் ஆகுது, இன்னொரு இடத்துல கிளச்சு வேலை செய்ய மாட்டேங்குது, பேட்டரி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. அதான் மெயின். செல்ஃப் மோட்டர் டவுனு, செல்ஃபும் எடுக்க மாட்டேங்குது. அதனால் இவருக்கு என்னங்க வாஸ்து சரியில்லை சார். வாஸ்தா? சரி நாளைக்கு சொல்லிக்கலாம். தோத்துட்டோம் வச்சுக்கிங்க, வாஸ்து சரியில்லை. வாஸ்து சரியில்லை, நாங்கள் வச்சிருக்க அந்த ஜோசியக்காரும் சரியில்லை, கரெக்டான டைமிங் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி. கண்டிப்பாக ஜோசியக்காரர் இருக்காங்க, டைமிங்லாம் கரெக்டாக 11:01ன்றாங்கல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜோசி இருக்கார். அவர் சொல்கிறது தான் இவர் கேட்பார். திடீர்னு பார்த்தா இன்னொரு ஜோசி இருக்கிறார், கூடயே இருப்பார் செவ்வாழை. அவருக்கு கடவுள்கிட்ட வந்து இப்போ தான் மெசேஜ் வந்தது, நீங்கள் 12:03 தான் நீங்கள் பண்ணணும்னு அதையும் கேட்பார். இன்னொருத்தர் ஓடிட்டு வருவார், ஆனால் அம்மன்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன், அம்மன்கிட்ட குறி கேட்டு வந்தேன் அப்படின்னு அவர் தனியாக இது பண்ணுவார். இப்படிலாம் இவர்கள் இங்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு நாங்கள் மாற்றத்தை தருவோம்னா இவங்கெல்லாம் ஒத்துக்கினா தானே நாங்கள் மாற்றம் தர முடியும். இந்த அம்மனு, அந்த கடவுள், ஜோசிகார் எல்லாம். அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. நம்பலாம். இந்த பாருங்க எங்கள் ஆளுங்க பெரியார் அதுன்னு சொல்லிக்கிறோமா, மற்ற விஷயத்தை எதாவது கேட்குறோமா? நல்ல நேரம், வேட்பு மனு தாக்கலுக்கு மட்டும் நல்ல நேரம் வேணுமா? இப்போ அறிவிச்சது கூட ஏதாவது நல்ல நேரம் இருக்கும். அதுலேயும் திமுக அறிவிக்கிறாங்க பாருங்கள், ஈவினிங் ரொம்ப நல்ல நேரம், குளிகை, வெற்றி தொடர்ந்துன்னே இருக்கும். அந்த மாதிரிலாம் அதுதான் சொன்னாங்க. நான் அதை அப்படி யாராவது திருத்த போகிறீங்க, ஏப்பா குளிகையில் வெற்றி தொடராதுப்பா அப்படின்னு. எனக்கு தெரியாது, சொன்னாங்க ஏதோ. சார், இப்போ நம்ம தொடர்ந்து வந்துட்டு வாரை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், ஈரான் அமெரிக்காவோட வார். இப்போ தற்போதைய நிலை என்ன மாதிரி இருக்குங்க சார்? ட்ரம்ப்பு 10 நாள் டைம் கொடுத்துட்டாரு. ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் அடித்தாங்க. அப்போ ட்ரம்ப்பு 10 நாள் போர் நிறுத்தினா இஸ்ரேல் சும்மாலாம் இருக்கணும். நேற்று இஸ்ரேலு உள்ளே பூந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி, அவங்களுடைய வாட்டர் ரிசோர்ஸு எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அவன் பதிலுக்கு இவங்களுடைய இதெல்லாம் போட்டு மெயின் சோர்ஸ் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் அடிச்சுட்டு ஓடிக்கிட்டான். அப்போது இந்த போர் முடிவுக்கே வரக்கூடாதுன்னு இறங்கி அடிக்கிற வேலைலாம் நடக்குது. அப்போ இவர்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களா? இவர்கள் என்ன தான் நினைக்கிறாங்க? இந்த இஸ்ரேல்ன்ற நாடு என்ன தான் நினைக்குது? வளைகுடா இந்த மேற்காசியாவில் அமைதியே திரும்பக்கூடாதுன்னு நினைக்குதா? ஹார்மோஸை பற்றி நேற்று ஒரு வம்பில் தாங்கணும்ல, இன்னைக்கு போங்கப்பா 5 நாடுக்கு அனுமதி போங்கப்பா அப்படின்னு போய் நேர்கிறாங்க. ஒரே ஒரு மூஞ்சி மட்டும் பொத்திக்கின்னு போகுது. ஏய் பாகிஸ்தான் கொடி இங்கே வா, மூஞ்ச திறந்து காமி, திறந்து காமிச்சா வெள்ளக்காரன், டேய்
நீ பாகிஸ்தான்காரனா நீ அப்படின்னு டமால் கப்பலில் கொடி கட்டி போய்க்கிறாங்க. பாகிஸ்தான் கொடி. என்ன மாதிரி வீரம் பாருங்க. சீன கப்பலும் அங்கே தான் இருக்கு, இன்னும் வெளில வரல அப்படின்னு ஒருத்தர். அதெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பதற்றமான சூழல்ல வந்து பாகிஸ்தான் துரோகம் பண்ணுது, அதை மீறி தான் சரி போட்டு போன்றாங்க. இது என்ன வேலை? உன் கடியை கொட்டிட்டு அமெரிக்க கப்பலை எண்ணெய் கப்பலை அனுப்புறது துரோகம் தானே மறுபடியும் பண்ணுற. அந்த கப்பலே அடிச்சிட்டாங்கன்னு தகவல் வருது. இன்னொரு பக்கம் இந்த போர் அவ்வளோ சீக்கிரம் நிற்காதுன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகளில் யூரோப் கண்ட்ரிஸு உக்காந்துக்குச்சு. இன்னொன்று பல நாடுகளில் இந்த இந்த பிரச்சனை தான். மின்சார கட்டணம் 40% உயர்வு யூரோப் கண்ட்ரிஸில். ஆமாம். இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ உயர்ந்துச்சுன்னு பேசணும். இங்கே கலால் விட குறைச்சிருக்காங்க. பெட்ரோலுக்கு வந்து 14 லாபத்தை குறைச்சிக்கிறாங்க, டீசலுக்கு வந்து 0. நேற்று இன்னொன்று கிளப்பி விட்டாங்க. ரஷ்யா வந்து 4 மாதத்துக்கு பெட்ரோல் அதான் இந்த க்ரூட் ஆயிலை தடை பண்ணியிருக்குது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இல்லை அப்படின்னு. நான் கூட பயந்துட்டேன். என்னடா அது, ரஷ்யா தான் நமக்கு பிரதானமாக அனுப்புறது, என்னடா இதுன்னு பார்த்தா எல்என்ஜியை சுத்திகரித்து எல்பிஜியாக அனுப்புறத நிறுத்தியிருக்காங்க அந்த பீரியடுக்காக. அது யாருக்குன்னா யூரோப் கண்ட்ரிஸ். ஏற்றுமதி அங்கே தான் பிரதானம். நமக்கெல்லாம் ரஷ்யாவில் நம்ம வாங்கலை, நம்ம அமெரிக்கா மற்ற நாடுகள் இதெல்லாம் வாங்குகிறோம். அப்போது இந்த மாதிரி தப்பாக அங்கே நியூஸை போட்டு இருக்கிறவங்கள இந்த பயமுறுத்துகிற வேலை பண்ணுறாங்க. டிவியில் ஏறி விட்டுது, அது ஏறி விட்டுது. வண்டிகளுக்கு பெட்ரோல் கிடைக்கவில்லை. ஏன்னா பெட்ரோல் கிடைக்கலையா? கிடைக்குதுல்ல, நேற்று ஒரு சேனலில். அப்போ இந்த மாதிரி பயமுறுத்துகிற வேலையும் நடக்குது. மற்ற கட்சிகளை கூப்பிட்டு வச்சு நேற்று பிரதமர் பேசியிருக்காரு. பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் போகுது. ஆனாலும் இந்த இந்த ட்ரம்ப்பு இந்த அவர் பையன் இந்த கம்பெனிக்காக அவர்களுடைய நலத்துக்காக ஏற்றுறது இறக்குறதுன்னு பங்கு சந்தை ஏற்றி இறக்கி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முடிவுக்கு வரணும்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 10 days என்ன சார் ஆச்சு? 10 days ட்வீட்டு அவர் 10 days சொல்லிட்டே இருப்பாரு. இங்கே ஒருத்தர் அடிச்சுன்னுக்கிறாரு, நீ வாட்டில் இரியா அப்படின்ட்டு இங்கே அடிச்சுன்னுக்கிறாங்க 2 பேரும். அதான் சொல்கிறேன், 10 days சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டு இந்த விஷயங்களுக்கு. சண்டைன்றது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனை. சார், இதுக்கிடையில் லாக்டவுன் வரும்னு ஒரு தரப்பினர் வந்துட்டு ஒரு மாதிரி பீதியை கலப்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிர்மலா சீதாராமன் அதெல்லாம் உண்மையே கிடையாது, யாரும் பயப்படாதீங்கன்னு ஒரு பக்கம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை பரப்புறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் எப்போவுமே தவறான தகவல் யார் பரப்புவா? அவங்க தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்புனா மத்திய அரசுக்கு எதிரான கோபம் மக்களுக்கு வருமா? அதுவும் தேர்தல் நேரமா? அதுதான் பண்ணுறது. நம்ம ஊரில் நீ நல்லதை 10 தடவை சொல்லுங்கள், நம்பவே மாட்டோம். இல்லைப்பா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, இருந்தாலும் லாக்டவுன் வந்துடும் சொல்கிறாங்களே, வராதியா அந்த மாதிரிலாம். அதான் ரைட்டுப்பா, அந்த சேனலே போட்டுக்கிறான் தெரியுமா லாக்டவுன். ஏன்னா வேலையை போலப்பே இதுதான். என்ன பண்ணுவீங்க? மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.